கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவரை சோதித்தருகிறது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நம்ம ஆரம்பத்தில் கர்த்தரை அறியாதிருந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ கர்த்தரை அறிந்து அவருடைய பரிசுத்த ஆலயமாகவே நாம் இருக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நாம் தான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம், கர்த்தர் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்போ தான் எனக்கு நம்மளுடைய சரீரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தரை தொழுது கொள்ள முடியும், துதிக்க முடியும், கைதட்ட முடியும், நின்று ஆராதிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்போ இந்த சரீரத்தில் ஏசப்பா வாசம் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த சரீரத்தை நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமானதாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்போவுமே எல்லா நேரங்கள்லையுமே சிந்தையில் ஏசப்பா இருக்கும்போது நம்மளுடைய சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய சிந்தையும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். நம்ம சில விஷயங்கள் ஞாபக மறதி நமக்கு ஏன் வருதுன்னா, சிந்தனையில் அநேக காரியங்களை குறித்து நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அதே இதை நம்ம சிந்தனையில் கர்த்தரை வச்சு கர்த்தரை குறித்து மட்டுமே நாம் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய வீட்டு காரியங்களும் கரெக்டாக நடக்கும், நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அதே மாதிரி நம்ம இன்னையிலிருந்து நம்மளுடைய சிந்தனையிலையும் சரி, நம்மளுடைய எல்லா நேரங்கள்லேயும் சரி கர்த்தருடைய நினைவாகவே இருக்கும்போது அந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கும் கொடுக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் இந்த அருமையான ஆராதனைக்காகவும் நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை